தமிழ்ச்சனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சரி, ஓகே. இதெல்லாத்தையும் தவிர்த்து இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்துட்டு அதிமுக புறக்கணிச்சிருக்கிறது ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. அதிமுக ஏற்கனவே உடஞ்சிருக்குன்னு சொல்லி பல விமர்சனங்கள், பல பேச்சுகள், பல குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெருசா பார்க்கப்படுது. அந்த வகையில இப்போ திமுக சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜும் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய இயலாமையை இது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக ரெண்டு பேர் கருத்து, ரெண்டு கருத்து நான் பார்த்தேன். இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அதிமுக இயலாமைன்னு சொல்றாரு. அந்த பி சிதம்பரம் இருக்காருல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அது பாஜகவுக்கும் அந்த எடப்பாடி அதிமுகவுக்கும் இடையில கள்ள தொடர்பு இருக்கு, அதை தான் இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஏன் இவங்க கதறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்த்தது திமுக அந்த பக்கம் ஏற்கனவே வெற்றி பெற்றது அப்படின்னு. திமுக தனிச்சு நின்னா வெற்றி பெற்றுக்கிடாது. தனிச்சு நின்றுருந்ததுன்னா திமுக டெபாசிட்டோட காலியாயிருக்கும். அது பல இடங்கள்ல இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா, திமுக பலமான ஒரு கூட்டணியை அமைச்சு கையில் வச்சுக்கிட்டாங்க, கட்டுக்கோப்பா அதை உடையாமல் வச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் எதிரில் ஒரு பெரிய பலமான அணி உருவாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பங்களிப்பும் உண்டு. இதில் பங்காளி தானே எடப்பாடி பழனிசாமி, யார் பங்காளி? இவங்க எல்லாம். அதனால் இவர் அதையும் ரொம்ப நேர்த்தியாக அதை காய நகர்த்தி கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்போ எதிரில் பாஜக, அதிமுக, மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு பலமான அணி அமைச்சிருந்தாலே இவங்க தோற்று போயிடுவாங்க. உண்மைதான் அது. ஆனால் பாஜக வளராது. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்காது. இன்னைக்கு 11.24% ஓட்டுன்னு இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது கிடைக்காம போயிருக்கும் அணி சேர்ந்து இருந்தாங்கன்னா. ஏன்னா ஒரு 4-5 சீட்டு தாரேன் பேர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு கட்சி எங்கே இருக்குன்னு கிண்டல் வேற பண்ணுவார் ஜெயக்குமார். இவன் பாருங்க, அவருக்கு பையனே டெபாசிட் இழந்து கிடக்கிறாரு தென் சென்னையில். சரி, இப்படி இவங்க எதிர்பார்த்தது அப்படி பலமான அணி அமையாமல் அது ரெண்டாக பிரிஞ்சு போனது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சது, வெற்றி பெற்றாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் விக்கிரவாண்டி தேர்தலில் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. திமுக அந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் பாஜக அணியில் பாமக நிற்கும், ரைட்டு. அப்புறம் இவங்க தேமுதிகவும் இது எடப்பாடி கட்சியும் சேர்ந்து இவங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அப்போ எதிராக ஓட்டு ரெண்டு இல்லை 3 பிரிஞ்சிடும். நாம் தமிழரும் எப்படி ஒரு 8,000, 7,000, 8,000 ஓட்டை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அப்போ அது 8,000 ஓட்டாக இருந்தாலும் அது பெரிய எண்ணிக்கை. அந்த தொகுதியை பொறுத்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் 7,000 வாங்குவாங்களா இல்லைன்னு தெரியல, போன பிறகு தான் தெரியும், முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனால் வாங்குவாங்கன்னு இப்போதைக்கு வச்சிருங்க அப்படின்னா அது பிரிஞ்சிடும். இந்த பக்கம் எடப்பாடி கொஞ்சம் ஓட்டை பிரிச்சுருவார். அப்புறம் ராமதாஸ் அவங்க பாமகலேருந்து நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர் எந்த கொம்பனை கொண்டு நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் நல்ல ஓட்டு வேணா வாங்குவாங்க, நாம வெற்றி பெற்றுடலாம். அப்போ ஓட்டு வாங்கலே அங்கே ஒரு சூத்திரம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போயிடுவார். இப்போ 3வது இன்னும் கொஞ்சம் அசிங்கப்பட்டு போயிடுவார். ஏற்கனவே 11 தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காரு. இது 12வதுன்னு நினைக்கிறேன். 14-10 தோத்தாச்சு. அடுத்து அந்த தோல்வியில் இன்னொரு எண்ணிக்கை சேர்ந்துடும். அதுவும் பாஜக அணிக்கு அடுத்த இடத்துல வந்தாருன்னா இன்னொரு அசிங்கம். ஏற்கனவே 8+7+1 இடத்துல டெபாசிட் காலி. 81 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல்னு ஒரு பெரிய இது இப்போ நடந்துட்டு இருக்கு, உரையாடல், விவாத பொருளாகி போயிட்டே இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை இதில் போய் தோத்தோம்னா பெரிய இதுங்கிறனால அவர் எஸ்கேப் ஆயிட்டார், அப்படிதான் சொல்ல முடியும். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அவர் ஓடி ஒளிஞ்சது பாஜக அணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. தேமுதிகவும் அந்த அணியில் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லியிருந்தா கூட அவர் ஆதரிச்சிருக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அவங்க நின்று கண்டிப்பாக தோற்று போயிடும், எதுக்கு ரிஸ்க்கு விட்டுருவோன்னு விட்டுட்டாங்க. இப்போ 2 பேரும் ஒதுங்க போய் அந்த ஓட்டு கண்டிப்பாக திமுகவுக்கு போகாதுன்னு சொல்லி திமுககாரங்க பயப்படுறாங்க. கண்டிப்பாக நமக்கு வராது, இது கண்டிப்பாக பாமக தான் போகும். ஆனால் அந்த இதுலேயும் அந்த எஸ்சி ஓட்டு, பட்டியல சமுதாய ஓட்டு ஒன்றும் அங்கே குறவெல்லாம் கிடையாது. அங்கே பல்காக இருக்காங்க, 2வது இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதனால் அது எண்ணிக்கை நிறைய இருக்குது. ஆனால் அந்த இதில் கொஞ்சம் சொற்ப ஓட்டாக இருந்தால் கூட அந்த ஓட்டு திமுகவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பணத்தை கொடுத்து எதை கொடுத்தோ எப்படியோ வாங்கிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ என்னென்ன ரிஸ்க் அதிகமாக போச்சு திமுக தரப்புக்கு. ஈஸியாக வெற்றி பெறலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை நிப்பாட்டாமல் இருந்ததுனால இப்போ வெற்றி பெற ஈஸிங்கிற இடம் விட்டு போச்சு. இப்போ ரொம்ப ரிஸ்க்குன்னு ஆகி போச்சுது. இதில் வெற்றி பெறாமல் போனால் அதோட திமுக அல்லோலப்பட்டு போயிடும். கண்டிப்பாக மிகப்பெரிய சரி. திமுக அமைச்சர்கள் சொல்றத போல அதிமுகவோட இயலாமை கிடையாது, அதிமுக புறக்கணிச்சிருக்கிறது திமுகவுக்கு தான் மைனஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மைனஸ் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கருத்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, விவாதமாக சொல்கிறாங்க. அவங்க பங்காளிகள், அதாவது மு.க. ஸ்டாலின் காரும் அப்புறம் எடப்பாடியும் பங்காளிகள், அவங்க தானே சொன்னாங்க பங்காளிகள். அதனால் கண்டிப்பாக அண்டர் இதில் ஒரு லிங்க் வச்சுக்கிடுவாங்க. அதனால் அதிமுக நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர் பிரச்சாரம் பண்ணி நமக்கு எல்லாம் மறைமுகமாக வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் நான் விக்கிரவாண்டி தொகுதியில் அப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. என்னுடைய பார்வையில் அது இல்லை. கோயம்புத்தூர்ல பண்ணாங்க, மற்ற இடங்களெல்லாம் பண்ணாங்க, ராமநாதபுரத்தில் பண்ணாங்க, அங்கங்கெல்லாம் இவங்க செய்தாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அது வன்னியர், அதாவது பாமக வந்து வன்னியருங்கிறதுல தான் அறியப்படுது. அப்படி தான் அங்கே நிற்கிது. இப்போ அந்த பிரச்சனை அப்படி தான் அங்கே வரப்போகுது. அப்படி வரும்போது அந்த வன்னியருங்கிற அந்த இதிலோட வரும்போது எஸ்சி ஓட்டு கிடைக்காம போகும். அந்த பாமக வேட்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காதுன்னு எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட். ஆனால் வன்னியர் ஓட்டு அவ்வளோ வாங்கினாலே அவங்க வெற்றி பெற்றுவாங்களே, அங்கே தான் பிரச்சனை. அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க, பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ வந்து நாம் தமிழர் இதுக்கு ஆதரவாக நம்ம நடிகர் விஜய் வந்து குரலும் கொடுக்க மாட்டார், இந்த மைக்கையும் தூக்கி காணிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், சைலண்டாக இருப்பார். போன தடவை அவர் கொடுத்ததுல தான் இவருக்கு 8.1% ஓட்டு வந்து நாம் தமிழர் கிடைச்சது இந்த பாராளுமன்ற தேர்தலில். அவங்க விஜய் ரசிகரான குறியீடு அழகாக உணர்த்திட்டார். விஜய் ரசிகர்கள் வந்து நாம் தமிழர் ஓட்டு போடுங்கிறத அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து 2026 களம் காணும்னு சொல்லிக்கிற விஜயோடைய கட்சியும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெண்டும் சேர்ந்து நாசமா போகும், வேற என்ன நடக்கும்? ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? 2 பேருக்கு சேர்ந்த ஓட்டே 8.1% தானே வாங்கியிருக்காங்க 24 பாராளுமன்ற தேர்தல். நீங்க நல்லா பாருங்க, அவர் குறியீடு மூலம் உணர்த்திட்டார். அந்த உணர்த்துறது மூலமா தான் நாம் தமிழர்களுக்கு வந்து ஒரு 4% ஓட்டு கூட கிடைச்சிருக்காது இந்த வாட்டி. அதை வந்து 8.1க்கு தூக்கிட்டு போனதே விஜய் ரசிகர்கள் தான். அவங்க ஓட்டு போடாமல் ஒன்று இவர் அந்த பெர்சன்டேஜ் ஏறல. பாஜகவுக்கு வந்து 3.6%லேருந்து 11.24% வந்துச்சுன்னா அந்த ஒரு கட்சி தான் இப்போ தமிழகத்தில் வளர்ச்சி கொண்டாட வேண்டிய கட்சி அந்த ஒரு கட்சி தான். இளைஞர்கள் அதிகமாக வந்தது இங்கே தான் வந்திருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021லேருந்து 2024 21 சட்டமன்ற தேர்தல் அதில் வாங்கின ஓட்டை நீங்கள் 2024 பண்ணீங்கன்னா 11% ஓட்டு கீழே வந்துட்டு 11.8 இது ஓட்டு வந்து கீழே, அதாவது 11% ஓட்டு. அது 11% ஓட்டு இழந்திருக்கு திமுக. அதே மாதிரி அதிமுகவும் இழந்திருக்கு. இவங்க எல்லாரும் இழந்திருக்கும் போது பாஜக மட்டும் மேலே ஏறி இருக்கு. அதுவும் பல மடங்கு கூடி போயிருக்குன்னா சாதாரண வளர்ச்சி கிடையாது. அதனால கண்டிப்பாக வந்து இந்த 2 கட்சியும் சேர்ந்து நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி வைக்கலாம், வைப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விடுவாங்களா? விடுவாங்க. எலெக்ஷன் நெருங்கும் நாள் குறியீடு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு. குறியீடு வந்து 2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தல். நான் ஒண்ணு கேட்கிறேன், விஜய் வந்து தேர்தல் 2026 தான் எங்க இலக்குன்னு சொல்லிட்டாரு, அப்படிதானே? சத்தங்கண்ணமே இருக்க வேண்டியது. இப்போ எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் பொறுத்து இருந்து அப்புறம் கட்சியை பதிவு பண்ணுறது, அப்புறம் வந்து எல்லாம் மற்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியணும்ல. அவர் எதுக்கு முதலாவது கட்சி அறிவிச்சாரு? தமிழக வெற்றி கழகம். எதுக்கு அந்த வெற்றி கழகத்தை முதல் அறிவிக்கணும்? தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சுட்டு போகலாம்ல. அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள்லாம் நகர்றாங்க, முதல் முறை வாக்காளர்லாம் அண்ணாமலை பக்கம் போகிறாங்க. அதை வந்து தவிர்க்கணும்னா சீமான் ஒருத்தர் நிற்கிறார். சீமான்ட்டு இருந்தே அடிமடியில் கையை வச்சுட்டாரு அண்ணாமலை. அவர்கிட்ட இளைஞர்கள் நிறைய இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ சீமானுக்கு அது செக் ஆகி போச்சுது. அப்போ என்ன பண்ணணும்? திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரித்து கொண்டு போகணும். பிரித்து கொண்டு போகிறது எல்லாம் ஒருமையாக போய் அண்ணாமலை பக்கம் நின்றுச்சுன்னா திமுக வீக் ஆகும். அதை அப்போ எதிராளியே இன்னும் கொஞ்சம் அவனை வந்து வீக் பண்ணணும். அப்போ என்ன பலவீனப்படுத்தணும்? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தான் விஜய களத்தில் இறங்கினாங்க. எப்போ நீங்கள் அண்ணாமலை பக்கம் பேராதுங்க, தொண்டர்களை வந்து அதாவது ரசிகர்களை வந்து தக்க வைக்கணும், தக்க வச்சு பிரித்து எடுத்துகிட்டு போகணும். திமுகவில் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ போய் நாம் தமிழருக்கு போடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறியீடு மூலமாக உணர்த்தி தான் அந்த ஓட்டு அங்கே போச்சு. இல்லைன்னா இன்னமும் அது பாஜக இன்னும் ஓட்டு இன்னும் கூடியிருக்கு தான் வாய்ப்பு, என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அது கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் திமுகவுக்கு பெரிய, இப்பவே திமுகவுக்கு பெரிய, திமுக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர்னாலையும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தாலையும் பாஜகவுக்கும் ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். வாய்ப்பே இல்லை. அதான் 8.1% வேணா 10% ஓட்டு அளவுக்கு வேணா வளருவாங்க. 2 பேர் நின்னாங்கன்னா அவர் விஜய் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய ஓட்டு கூட கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. இந்த குறியீட்டில் கிடைச்ச ஓட்டு ரசிகர்கள் புரிஞ்சவங்க அதை செய்திருப்பாங்க. ஆனால் பெண்கள் கூட நிறைய விஜய்க்கு ரசிகர்கள் உண்டு. எங்கள் வீட்டம்மாவே விஜயனுடைய ரசிகர் தான், ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் எனக்கு தெரிஞ்ச ஒரு அசோசியேட் டைரக்டர் மணிகண்டன் பேர், அவர் விஜயனுடைய தீவிரமான ரசிகர். ஆனால் பாஜகவை தான் ஓட்டு போடுவார், அண்ணாமலைக்கு தான் பின்னாடி நிற்கிறார் அவர். இந்த மாதிரி இருக்காங்க புரிதல் உள்ளவங்க. புரிதல் இல்லாதவங்க அவங்க வந்து விஜய்க்கு மேல வந்து மானசீகமா ஏத்துக்கிட்டாங்க. விஜய் வந்து நடிப்பு பிடிக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து ரைட் சார். இப்போ நம்ம வந்து இந்த ஏடிஎம்கே விஷயத்துக்குள்ள வருவாங்க. இப்போ ஏடிஎம்குள்ள வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னுமே அது வந்து இழுத்துட்டே போயிட்டு இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. இந்த சூழல்ல வந்து சசிகலாவுடைய என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களே சொல்றாங்க என்னோட என்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா திமுகவினுடைய கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுக என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி 2 கட்சியா பிரிஞ்சே தான் இருப்பாங்களா? இல்லை எப்படி இருக்கும் சார்? அதாவது நான் வந்து அதாவது இப்படி செய்தால், இப்படி நடந்தால் இது வந்து அதிமுக வந்து மீண்டும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கட்சியாக மாறுங்கிறதுல என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா அந்த அம்மாவை ஏற்றுக்கணும், கட்சி வந்து அந்த அம்மாவை வழிகாட்டுங்கன்னு சொல்லி விடணும். அந்த அம்மா வந்து பதவியில் இருந்தால் கூட பொதுச் செயலாளருங்கிற பதவியை கையில் கொடுத்து நீங்கள் இருங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற சின்னம்மா தானே,
எடப்பாடிக்கு முதலமைச்சர் ஆக்குனது யாரு? ம். சசிகலா தான். ம். நீங்க வேற மாதிரி உள்ள விமர்சனம் எல்லாம் தள்ளிருங்க. ம். நான் இந்த நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்த சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்ததே சசிகலா தான். ம். அவங்க நினைச்சிருந்தா அவங்க முக்குளத்தூர்லேருந்து ஒரு தடவை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. தங்க தமிழ் செல்வன்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் அவங்க சைடில் உள்ளவங்க தான். இல்லை டிடிவி தினகரனை தான் நீங்கள் வந்து மகனையே கொண்டு வச்சிடலாம். ஆனால் அந்த அம்மா அதை பண்ணாமல் நேரே கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை உருவாக்குனாங்க. அப்போ ஜாதி ரீதியாக அவங்க யோசிக்கலை. அவங்க ஓபிஎஸ்ஸை பிடிக்கல, அதனால் இவங்க பண்ணாங்கன்னு வேணால் எடுத்துடுங்க. ஓபிஎஸ் அவங்க சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து தான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லவங்களா, அவங்க துரோகம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம விவாதம் பண்ணல. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அந்த அம்மா உண்மையிலேயே விட்டு தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இவரும் இருந்து பார்த்தாரு. ஒரு 10-11 தேர்தலை சந்திச்சாச்சு. எல்லாமே மக்கள் ஏற்றுக்கலை எடப்பாடியை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் ஏற்றுக்கலை. ஏதோ மிச்சம் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதாவுக்கு மேலே தீவிரமாக இருந்தவங்க, அவங்க மேலே பாசம் வச்சுருந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்னமும் இந்த 20% ஓட்டு வந்திருக்கு. நான் கூட ஒரு 12% ஓட்டுக்கு மேலே வராதுன்னு தான் நான் கணிச்சேன். ஆனால் அதை தாண்டி 20 வந்திருக்கதே புண்ணியம் தான். என்கிட்ட கேட்டேன், அவ்வளவாவது அதுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாம். 20க்கும் 26க்கும் எவ்வளோ தொலைவுன்னு நினைக்கிறேன். 20 இது, திமுக 26, எவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சனால 26 சாப்பிட்டுட்டு போயிடும். திமுகவை அடிச்சு தூக்கிட்டு காலி பண்ணி விடுவாங்க. அப்போ அது நடக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, எடப்பாடியை தவிர. எடப்பாடி பழனிசாமியை தவிர பாக்கி இந்த ஓபிஎஸோ இல்லை தினகரனோ, அவங்க தானே முக்கியமான ஆளாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. சின்னம்மா நாங்கள் செய்த தப்பு தான், இனிமேல் உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நடக்கிறோன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வயசான காலத்தில் இனிமேல் இந்த பதவி கொடுத்தீங்கன்னா அது சும்மா இருக்கும், வழிகாட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக அவங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இனிமேல் சண்டை போட போகிறது இல்லை. நீங்கள் யார் அடுத்த தலைவர்கள் அடுத்த லெவலில் இருக்கிறது யாருங்கிறது 2 பேரும் ஒவ்வொரு பதவியில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணனா, ரெட்டை தலைமையெல்லாம் ஏற்கனவே இருந்த பழக்கப்பட்டவங்க தான். அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தலைமையில் மற்றவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்கன்னா சாத்தியம் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் தலைமையில் இவங்க யாருமே ஒருங்கிணைய முடியாது. இப்போ பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் சசிகலா அந்த அம்மா தலைமையில் இவங்க எல்லாம் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா தலைமையில் தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலத்திலேயே அவங்க உத்தரவை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் இவங்க செய்துட்டு இருந்தாங்க. அதனால் புதுசு கிடையாது. இடையில அவங்களுக்கு நிறைய படிப்பினைகள், அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு இதில் இவங்களை நடத்த போகிறது இல்லை. அவங்களுக்கும் புரிதல் இருக்குது. இவங்களும் விட்டு கொடுத்து அவங்களும் விட்டு கொடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு விதி என்னன்னா தெருவும் தண்ணியாக போகணுங்கிறது. எலெக்ஷன் இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க, நானே இந்த ஜனம் தமிழில் தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இந்த தேர்தல் முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாருங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் தண்ணியமாக தான் போவார் அப்படின்னு. பார்த்தீங்களா, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு கூட துணிச்சல் இல்லாமல் போயிட்டார். பார்த்தீங்களா, அவருக்கு துணிச்சிருந்தா நின்றுருக்கலாம்ல, நின்று வெற்றி பெற வச்சிருக்கலாம்ல. இப்போ முடியாதுங்கிற பயம் தானே. ஈரோடு கிழக்கு அவங்க ஏரியா. ஈரோடு கிழக்குங்கிறது இவரு சேலம், அது ஈரோடு பக்கத்தில் உள்ள ஏரியா. அவங்க கொங்கு பெல்ட் வேறு, அது கவுண்டர் சமுதாயம் டாமினேட் பண்ணக்கூடிய ஏரியா. அது அந்த இடத்துல இவருடைய பவரை காணிக்க முடியல. அவன் பணம் கொடுத்தா பணம் 100 கோடி வாங்க, இங்கே பிச்சை எடுத்துட்டா இருக்காரு இவரு. நீ 100 கோடினா நான் 200 கோடி செலவு பண்ணுறாடான்னு பண்ண முடியல இவரால். அந்த மனசு வரல. அடிச்சு அவங்க எங்கேருந்து செந்தில் பாலாஜி ஈரோட்டில் மையம் கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும்னா பக்கத்தூருக்காரு நீ ஏன் வர முடியாது? சேலத்துலேருந்து வர முடியாது? கரூர்லேருந்து வரும்போது இங்கே சேலத்துலேருந்து பக்கம் தானே, ஏன் போக முடியாது? போகலாம். இன்னொன்று, நீங்கள் அரசியல் களத்தில் அங்கே அவரை விட நீங்கள் முன்னணியில் இருக்கீங்க. அவரே அதிமுகலேருந்து போன ஒரு ஆள் தான் செந்தில் பாலாஜி. அவர் ஒன்றும் திமுகலேருந்து வரல. அப்படின்னா அதிமுக எல்லா கட்டமைப்பும் உங்கள் கையில் தானே இருக்குது. அதை அவ்வளோத்தையும் பயன்படுத்தி அவன் ஒரு ஓட்டுக்கு 500, 1000, 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 10,000 நீங்கள் கொடுங்க. அவங்க 10,000 நீ 20,000 ரூபாய் கொடு. ப்ரெஸ்டேஜ் அதானே. அப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரல, முடியலை, அந்த எபிலிட்டி இல்லைல்ல. ஆனால் டிடிவி தினகரன் இடைத்தேர்தல் இன்னும் வெற்றியை பெற்று விட்டார். உங்களை ஏற்று இன்னும் சொன்னோம்னா திமுகலாம் டெபாசிட்டி இழந்து, ஆர்கே நகரில் திமுக டெபாசிட்டி இழந்து போச்சுல்ல, அந்த ஆள்கிட்ட அப்போ அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அது அந்த மாதிரி தான் சொல்லலாம். அதனால இவரால் முடியாது, விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா இப்போ பொதுச் செயலாளர் இருக்கார், திமுக அலுவலகம் இவர் கையில் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்னா இன்னும் கழுதை தேஞ்சு கட்டணமாக தான் போகும். இவர் அப்படியே இருந்தாருன்னா அவ்வளோதான் நடக்கும். சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அந்த அம்மா தலைமை ஏற்று, அந்த அம்மாவை இல்லைன்னா இன்னொரு ஆள் ஏற்றுக்கிட்டால், இன்னொரு ஆள் யாரும் இல்லை. நமக்கு தெரிஞ்சு அதிமுக அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா தான் பவர்ஃபுல் லேடியாக இருக்காங்க. அவங்க நல்லவங்க கெட்டவங்க வேறு கதையெல்லாம் விடுங்க. அதிமுகன்னா அவங்கள ஏற்றுக்குவாங்க. இப்போ அவங்களா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அப்படி எல்லாரும் ஏற்றுக்க மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சிங்கன்னா மட்டும் தான் அது சரியாக இருக்கும். அந்த கட்சியை மறுசீரமைப்பு பண்ண முடியும். சசிகலா தலைமையில் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சாங்கன்னா அந்த கட்சி உண்மையிலே வலுவாகும் போது. ஆனால் அப்படி வலுவானா கூட
பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து தடைப்படாது. ஓகே. அப்பவும் பாஜக வந்து வலுவாக தான் இருக்கும். திமுக டேமேஜ் ஆகும். இப்போ ஆகிட்டே போகுது. இன்னமும் அது டேமேஜ் பலவீனமாகும். திமுக கூட்டணிலேருந்து பல பேர் அதிமுக கூட்டணிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 நம்ம பேசக்கூடியது. அதை நெருங்க நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த காரணத்தை கொண்டும் அந்த கட்சியை விட்டு அவர் போகவே மாட்டார். அது வேற மாதிரி தான் இன்னும் போகும்னு தான் நான் கணிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா வந்துட்டு இடி, அமலாக்கத்துறை, அதுக்கப்புறம் சிபிஐ, அப்புறம் என்ஐஏன்னு சொல்லக்கூடிய தேசிய முகமை, அவங்க கூட எல்லா கூடயும் வந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த ஆலோசனை எது சம்மந்தப்பட்டதாக இருக்கும்? இந்த ஆலோசனையினால தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படும் சார்? நிச்சயமா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நகர்வு தான். தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த தேர்தல் பரப்புரை எல்லாம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது வந்து தமிழகத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து திருப்பி சொல்லிகிட்டே போனார். என்ன சொன்னார்னா, இந்த திமுகவினர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணம் வந்து மக்களுடைய பணம். அவங்க கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய பணத்தெல்லாம் நான் புடுங்குவேன் அப்படின்னு சொன்னார். புடுங்கி மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்னா தமிழர்களுக்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இது இங்கே மட்டும் சொல்லலை, இந்திய அளவிலே அவர் சொன்னார். மேற்கு வங்காளத்தில் போய் இதே மாதிரி இதை தான் சொன்னார். இதுவே மற்ற இடங்கள்லேயும் சொன்னார். அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு அதாவது மக்களிடம் ஊழல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணங்கள்லாம் நான் மீட்பேன் அப்படின்னார். புடுங்குவேன் அப்படின்னார். அவங்க எடுத்து மக்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னார். இது ஒரு பாயிண்ட். நெல்லையில் பேசும்போதும் இதை சொல்லியிருந்தார். திருப்பியும் வந்து பல இடங்களில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை அங்கங்கேயா இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே போனார். இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து இந்த அதாவது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி தான், அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி தான், என்ஐஏ வந்து புலனாய்வு சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களும் ரைடெல்லாம் பண்ணாங்க. இப்படி ரைடுகள்லாம் நிறைய நடந்தாலும் பெரிய அளவில் அதுக்கு மேலே உள்ள நடவடிக்கைகள் கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கே கூட உண்டு. அந்த மாதிரி தான் நமக்கு அதை பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து அப்படி இல்லை, அதை துரிதப்படுத்த பிளான் பண்ணியிருக்கதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உத்தரவை வந்து அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா வந்து இதை இந்திய அளவிலேயே இதை வந்து சரியாக பண்ணணுங்கிறது ஒரு இது. அதில் தமிழகத்திலையும் அரசியல்வாதிகளுக்கு மேலே குறிப்பாக திமுக, அதிமுக இவங்க தான் அரசியல்வாதிகளாக இருந்து கொள்ளையடிச்சவங்க. காங்கிரஸில் உள்ளவங்க பழைய காமராஜர் காலத்தில் இவங்க இந்த கொள்ளை லஞ்சம்லாம் இல்லாத காலம் அது. அதுக்கு பிறகு வந்தவங்க தான். அதுவும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை தேர்ந்தவங்க அதிமுக திமுக 2 பேரில் 2 பக்கமுமே இருக்காங்க. திமுக மட்டும் சொல்ல முடியாது, 2 பக்கமும் இருக்காங்க. இவங்க மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அந்த வழக்குகள்லாம் துரிதப்படுத்துக்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக ஒரு தகவல். அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் வந்து அமலாக்கத்துறை, அப்புறம் சிபிஐ, அப்புறம் வந்து தேசிய புலனாய்வு முகமை, இது எல்லாமே இவருடைய இப்போ வந்து சிபிஐ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இவர் உள்துறை அமைச்சர் தான். சில துறைகள் வந்து நிதித்துறை கீழே தான் வரும். ஆனாலும் அந்த இதை வந்து அமித்ஷா வந்து கையில் எடுத்து அதை பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து அவர் அந்த இதை முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்திருக்காங்கிறது தான் நம்ம தகவல் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் 8 பேரை முக்கியமான சிக்கலில் இருக்காங்க. 8 பேர் இல்லை, குறைந்தது 8 பேர்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இல்லை 8 பேரில் அந்த எண்ணிக்கை கூடுதல். குறிப்பாக வந்து மணல் கொள்ளையில் வந்து ஒரு முக்கியமான கேஸ். 8 பேரில் 8 கேஸ். மணல் கொள்ளை ஒரு முக்கியமானது. அப்புறம் வந்து போதைப் பொருள் தடுப்பு இதில் இந்த ஜாபர் சாதிக் மாட்டினார் பார்த்தீங்களா, அதில் திமுகவில் மேல்மட்டம் வரைக்கும் அது லிங்க் இருக்குது. இந்த வழக்கு வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அதை துரிதப்படுத்தி வேகப்படுத்தணுங்கிறது அடுத்து ஒரு இது. அதே மாதிரி வந்து இந்த ஏவா வேலு இவர் சம்மந்தப்பட்ட ஊழல்கள் இது எல்லாமே இப்படி இந்த இது மட்டும் இல்லை. அப்படியே நீங்கள் அதிமுக பக்கம் வந்தீங்கன்னாலும் அங்கேயும் வந்து ஜெயக்குமார்லேருந்து ஆரம்பித்து விஜயபாஸ்கர் இன்னும் நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ளே இருக்கார். அப்போ இந்த வழக்குகளெல்லாம் வந்து இனிமேல் வந்து விட வேண்டாம், அதெல்லாம் உடனடியாக பைசல் பண்ணிடுங்க, பைசல்னா உடனடியாக துரிதப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில ரைடுகளும் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கலாம். அடுத்து சில வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் தலைவர் குறிப்பாக திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் வீடுகளெல்லாம் பலபடி ரைடு நடக்க போகுது. ஓகே, ஆமாம், இந்த தகவல் அதை தான் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான தகவல் தான். ஆனால் ரைடு நடக்க அவங்க மட்டும் இல்லை, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலலாம் கூட ரைடு நடக்க போகுது. இது எல்லாமே உடனடியாக இந்த கொள்ளையடிச்சவங்களுடைய இதெல்லாம் வந்து தண்டனை கொடுத்து அவங்ககிட்ட சொத்தெல்லாம் பிடுங்கணுங்கிறது தான் இது. இவரெல்லாம் வந்து அதாவது கௌதவ சிகாமணியாக இருந்தாலும் சரி தான், பொன்முடியாக இருந்தாலும் சரி தான், இவங்க எல்லாம் பெரிய இதில் சீக்கிரம். பொன்முடி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 96லேருந்து 2001 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்திலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு. 1,36,00,000 ரூபாய்க்கு அளவுக்கு சொத்து சேர்த்ததை
தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தான் அதை பிடிச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு அவங்க தான் வந்து கோர்ட்லேயே கொண்டு போட்டு கேஸ் போட்டு அவங்களுடைய அந்த கேஸ் ஒன்று 2006லேருந்து 2011 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் மறுபடியும் இதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து 1,75,00,000 ரூபா அளவுக்கு சொத்து சேர்த்து இதையும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதுக்கு கையில் எடுத்து இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. 2ல் விடுதலை ஆனார். அந்த விடுதலையானது தண்டனை கொடுத்தாங்க. ஒன்றில் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. 1ல் விடுதலை ஆனார். விடுதலை ஆனது ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வந்து தானாக முன் வந்து எடுத்து கையில் வச்சு அதனுடைய விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இது இந்த பக்கம். இன்னொன்று வந்து தண்டனையை கொடுத்து விட்டாங்க. கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ரிலீஃப் வாங்கி வச்சிருக்காரு. அதுவும் இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு அதுவும் போகும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இனிமேல் வந்து மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காலத்தில் அடுத்தடுத்து பல பேர் இனிமேல் ஜெயிலுக்கு போகிறத தவிர்க்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே ராசா, அப்புறம் வந்து இந்த தர்மபத்தினி கனிமொழி இருக்க இது இவங்களுக்கெல்லாம் மேலே உள்ள கேஸ் எல்லாம் இங்கே நிலுவையில் இருக்குது. பி சிதம்பரம் அவருடைய பையன் கார்த்தி சிதம்பரம் இவங்க மேலே உள்ள கேஸுகளும் நிலுவையில் இருக்குது. இப்படி பல்வேறு இவங்க அவ்வளோ இருந்தால் வெளியே யோக்கியனாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அவ்வளோ பேரும் குற்றவாளிகள். ஊரில் எவனாவது ஒரு சின்ன சாராயம் காய்ச்சோம்னா என்ன செய்வீங்க? கள்ள சாராயம் காய்க்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய குற்றவாளியே சொல்லுவீங்க. ஆனால் வந்து திமுகவினுடைய மூத்த தலைவர் ஜெகத் ரட்சகன் 2 சாராய ஆலையை லைசன்ஸே எடுக்காமல் பண்ணியிருக்காரு. கள்ள சாராயம் தானே அது? 2 சாராய ஆலைகள் லைசன்ஸே இல்லாமல் அனுமதி இல்லாமே அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் எந்த கேட்டகரியில் சேரும்? அதனால் இது இப்படி தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு ரொம்ப யோக்கிய மாதிரி காணிச்சிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து கொஞ்சம் கடினமான நாளாக தான் இருக்கும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கிறதுனால அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வேணால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. வேணாம் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இருக்குனால அது ஏதோ ஒரு வகையில் அது இதை வச்சு ஏதோ ஒரு அனுதாபத்தை தேடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்வாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இருக்கலாம். இல்லைனா அது வேறு இது வேறு, அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு நம்ம இந்த நடவடிக்கை எடுப்போம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டாங்கல்ல, அதை மாதிரியான ஒரு நடவடிக்கை கூட இருக்கலாம். நிச்சயமாக தமிழகத்தில் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல அரசியல் முன்னணி தலைவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறது உறுதிங்கிறது மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றின உங்களுடைய பார்வை உள்ளிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.